குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதிர்வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு காவலர் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காவலர் தேர்வில் எளிதாக வெற்றி பெறத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட்டானது February 22லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்கிறோம். 65 தேர்வு 6500 வினா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த 65 தேர்வும் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம் நீங்கள் கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கவர் பண்ண முடியாது. இது 2022-23ஆம் ஆண்டை ஒப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த ஷெடியூலோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஷெடியூல் உங்களுக்கு PDF-ஆகவே வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இப்போ மார்க் பண்ணியிருக்க நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாய் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் லிங்க் சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பள்ளி பாட புத்தகத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜுக்கு பயிற்சி கட்டணமாக வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2500, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அதே நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு கேஷ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அகாடமிக் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட்னாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன டெஸ்ட் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்தளவு நம்ம இந்த டெஸ்ட் பேஜை 5 டைப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிறோம். சரிங்களா? 5 ஸ்டேஜாக நடத்துகிறோம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த 5மே இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாமே நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்கள் படித்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறோம். சரிங்களா? இந்த பேசிக் டெஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 தேர்வு நடக்கும். இதில் முதல் தேர்வே சிறப்பு முழு தேர்வு தான். இந்த தேர்வை பொறுத்தளவு இந்த தேர்வோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த தேர்வை நீங்கள் எழுதிட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்கீங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது வரைக்கும் படித்ததே இல்லைனாலும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன, அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? புதுசாக படிக்கிற மாணவர்களுக்கும் சரி, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்டெம்ப்ட் கொடுத்த மாணவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்தது பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எழுதுகிறோம். எஸ்ஐயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் எழுதுகிறோம். சரிங்களா? டேரெக்டாக மனப்பாடம் பண்ண வேண்டியதான். தமிழ், அறிவியல், சமூக அறிவியல், கணிதம் சொல்லிட்டு ஒரு 4 தேர்வு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் புக் பாக்ஸ் எழுதுகிறோம். சரிங்களா? 6 to 10 அறிவியல், 6 to 10 சமூக அறிவியல் சொல்லிட்டு இதெல்லாம் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடியதான். முழுக்க நம்ம பள்ளி பாட புத்தகத்துலேருந்து தான் வினாக்கள் எடுத்துருக்கோம். இந்த 9 தேர்வுமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டெஸ்ட்டு. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணணும். சரிங்களா? அடுத்ததாக நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே போகிறோம். ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட்டு கொடுக்குறோம். சரிங்களா? இந்த டெஸ்ட்டில் முதல் தேர்வில் என்ன நடக்குது வந்து பார்த்திங்கன்னா, இது தேர்வு எண் 10. இந்த ஸ்கூல் புக் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் டெஸ்ட்டு 6ஆம் வகுப்பு வரலாறு தேர்வு நடத்துகிறோம். இந்த வரலாறு கூடவே 6ஆம் வகுப்பு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா பாடம் 1லேருந்து 3 வரைக்கும், உளவியலில் சங்கேத மொழி குறியிடுதல் அப்படின்ற டாப்பிக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்களின் தொடர் வரிசை அப்படின்ற டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் 2 6ஆம் வகுப்பு புவியியல் நடத்துகிறோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டாபிக் கவர் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் வந்து நமக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குன்றனால நீங்கள் இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படின்ட்டு சயின்ஸ் டாபிக் எழுதும்போது மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? 7th தமிழ் 1 to 3, உளவியலில் ஒத்தத்தன்மை வார்த்தை வரிசையாக்கம் அப்படின்ற டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எழுதுவீங்க. ஓகேங்களா? ஒரு டெஸ்ட் நடக்குதுன்னா அதில் ஒரு ஜிகே பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிவிடுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணியிருப்போம், தமிழ் கவர் பண்ணியிருப்போம், சைக்காலஜி அண்ட் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருப்போம். சரிங்களா? இந்த வினாக்கள்லாம் 100 வினாக்கள் உடையது. ஓகேங்களா? சார், இந்த ஸ்கூல் புக் டெஸ்ட்டை எத்தனை டெஸ்ட் நம்ம எழுத போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா 30 டெஸ்ட் எழுதுகிறோம். சரிங்களா? மொத்தமாக 30 டெஸ்ட். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பகுதி இந்த டெஸ்ட்லேயே. சரிங்களா? இந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொடங்குறோம். பார்த்தீங்களா? டெஸ்ட் நம்பர் 22 6ஆம் வகுப்பு முழு திருப்புதல் தேர்வு நடக்குது. 6th ஸ்கூல் புக் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு. அப்படியே போனீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7th முழு திருப்பு தேர்வு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6th வந்து வரிசையாக எழுதுவீங்க, அடுத்து 7th எழுதுவீங்க, அதுக்கப்புறம் 6th ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா? இது ஏன் நம்ம இப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 6th டெஸ்ட் இருக்கீங்களா, இதை படிச்சுட்டு 7th படிப்பீங்க. 7th படித்தோன்னா மறுபடியும் உங்களுக்கு 6th மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 6th ஒரு டைம் உங்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணுன்றனால இப்படி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். சரிங்களா? நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும் என்ன பேட்டர்ன் சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி மேக்ஸ் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 டாபிக் தான் மொத்தமாகவே இருக்கும். அதெல்லாம் போனால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் 38வது டெஸ்ட்டு 10ஆம் வகுப்பு புவியியல் எழுதுறீங்க, 2026 பிப்ரவரி நடப்பு நிகழ்வுகள் எழுதுறீங்க, உளவியலை திருப்புதல் தேர்வில் எழுதுறீங்க. ஓகேங்களா? இந்த கணங்கள், அணிகள், மடக்கைகள், வரைபட கணக்குகள்லாம் ஆல்ரெடி மேலே டெஸ்ட் எழுதிருப்பீங்க. சரிங்களா? இந்த கணங்கள், அணிகள், மடக்கைகள், வரைபட கணக்குகள், இயற்கணிதம், முக்கோணவியல், வடிவியல் இதெல்லாம் ஆல்ரெடி மேலே டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இருக்குது பார்த்தீங்களா, இயற்கணிதம், முக்கோணவியல், வடிவியல் இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எழுதிருப்பீங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துறோம். ஓகேங்களா? அதனால் திருப்பி எல்லாமே உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 தேர்வு முடிஞ்சிடும். அடுத்ததாக சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் எழுதுகிறோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13 டெஸ்ட் நடக்குது. தமிழ், இலக்கியம் மற்றும் உரைநடை மட்டும் மொத்தமாக 6 to 10 ஏதாவது இம்பார்ட்டன்ட் வெளியிலேருந்து வரும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இல்லை ஆட் பண்ணி கொடுத்துருவோம். அதேமாதிரி தமிழ் இலக்கணம் மட்டும் கொடுக்குறோம். இயற்பியல் 6 to 10, வரலாறு, வேதியியல், புவியியல், உயிரியல்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 தேர்வு நடக்குது. இதோட 57 தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முடியுது. ஓகேங்களா? இந்த நடப்பு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு மட்டும் நீங்கள் எங்கேருந்து படிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். 2025 படித்தா போதுமானது. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முழு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 முழு தேர்வு நடக்கும். முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடத்துகிறோம். சரிங்களா? இதுதான் நம்ம டெஸ்ட் பேட்டர்னு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? மற்றபடி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், என்னென்ன டெஸ்ட் இருக்குது, என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம். நீங்கள் படித்து பார்த்துட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த டெஸ்ட் ஈஸியாக இந்த போலீஸ் எக்ஸாம் எப்படி சார் ஈஸியாக கிளியர் பண்ணுறது, நம்ம சொன்ன இந்த 5 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸ்கூல் புக்கு எல்லா ஸ்கூல் புக்கு 6 to 10 வரைக்கும் ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக வச்சுருக்கணும். நம்ம கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எடுக்கிறோம். சரிங்களா? அவங்க எக்ஸாம்லேயும் அப்படி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் டேரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 6 to 10 ஸ்கூல் புக்கை படித்து ஒரு டைம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் சார் நான் இப்போ நம்மக்கிட்ட அட்மிஷன் போடக்கூடிய மாணவர்கள் பள்ளி பாட புத்தகம் இல்லை அப்படின்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொரியரில் போட்டு விட்ருவாங்க. நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டு அந்த ஸ்கூல் புக்குக்கு என்ன ரேட்டோ நீங்கள் அதை மட்டும் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா பல்காவே வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10 உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நம்மக்கிட்ட அட்மிஷன் போடுற மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் அரேஞ்ச் பண்ணி தரோம். பிற மாணவர்களுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி தரதில்ல. நீங்கள் இங்கே நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புக் ஷாப்பில் போய் கேட்டிங்கனாலே கிடைக்கும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபஸ்ட் டைமாக எழுதுறீங்க, இல்லை நிறைய அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், இதுதான் லாஸ்ட்டு அப்படின்னா இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் வழங்கப்பட்ட 2 years வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்போ முடிஞ்சிடும். சரிங்களா? ஆஃப்டர் எலெக்ஷனில் முடிஞ்சிடும். சப்போஸ் அது முடியறதுக்கு முன்னாடி நம்ம கால்ஃபர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். சரிங்களா? கொக்கு மாதிரி காத்துட்டு இருக்கணும். நமக்கான சான்ஸ் வரும்போது கொத்திட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? அதுதான் நம்ம டார்கெட்டு. அதனால் இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தாமதிக்கிற ஒரு நேரமும் எங்கேயோ ஒரு ஸ்டூடெண்ட் எப்படியோ நல்லா படிச்சுட்டு இருப்பார். படித்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ண முடியும். இந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்து எப்போ எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை நம்ம 100 பேரை வந்து பார்த்திங்கன்னா 100 அட்மிஷன் போகிறோம். இந்த 100 பேரையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா 6 to 10 கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இந்த ஷெடியூலை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 to 10 எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட் பேஜ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷெடியூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. இல்லைனா ஸ்க்ரீனில் மார்க் பண்ணியிருக்க நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் ரன் பண்ணிடுவாங்க. முழுக்க இது ஆன்லைனில் இருக்கிறதுனால நீங்கள் வேலைக்கு போய்கிட்டே உங்களால் படிக்க முடியும். யாரும் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் இன்னும் வரலை, அதனால் வேலையை விட்டுட்டுலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? கால்ஃபர் வராதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்கூல் புக்கை முடிச்சு வச்சுருக்கணும். நம்ம டெஸ்ட் பேஜை பொறுத்தவரை நீங்கள் அந்த ஸ்கூல் புக்கை ஒரு 5 டைமாச்சும் படிச்சிருப்பீங்க. அதனால் அந்த டெஸ்ட் பேஜோட சிறப்பே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம PDF அனுப்பிச்சி விட்ருவோம். நீங்கள் அதை பார்த்து டெஸ்ட் எழுதுனா போதுமானது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 2026 போலீஸ் எக்ஸாமை மிஸ் பண்ணாமல் தூக்கணும். தயாராக இருங்க, சேர்ந்து பயணிப்போம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? சொன்ன ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக படித்தாலே போதும். கண்டிப்பாக ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? Thank you, friends.